ஃபஸ்ட்டு வாய்ப்பு எப்படி கிடைச்சது சார் உங்களுக்கு? எந்த படத்துக்கு, யாரால? அந்த நேரத்தில் எப்படின்னா நான் ஒரு எங்கள் அப்பா நிறைய பாட்டெல்லாம் எழுதுவார் நிறைய. ஓ. எல்லாமே எல்லாமே அவர் போட்ட பிக்சர்னு சொல்லிடுறேங்க. அப்போது தேவா சார் இவங்கெல்லாம் நம்ம தேனிசை தென்றல் தேவா. ஆமாம். அவர் மாதிரி நிறைய மியூசிக் டேரக்டருங்க டிவியில் அப்போ அவர் தேவாண்ணன் நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவார். ஆமாம். அப்போது எங்கள் அப்பா கிட்ட வந்து ஒரு பாட்டுக்காக நிற்பார். எங்கள் அப்பா வந்து ஒரு எப்படின்னா அது ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்க மாட்டார். பாட்டு கேசட் கொடுத்துட்டு போயிருக்கேன், தம்பி இந்த கேசட்டை கொடுத்துட்டு அப்படின்னு அப்பாட்ட கொடுத்துட்டு போயிருப்பேன். அப்பா டேபிள்லேயே கிடக்கும் அதெல்லாம். நான் பார்ப்பேன், என்னப்பா இது மாதிரி பாட்டு சுச்சுவேஷன் டியூனா அவன் என்னப்பா அது மாதிரி அவர் அப்படி இருப்பார். அவருக்கு இருக்கிற விஷயம் வேறு. நான் உடனே அந்த பாட்டை போட்டு கேட்பேன், அந்த டியூனை. ஒரு இசையமைப்பாளர் அதை பாடியிருப்பார். அண்ட் இது வந்து தேவாவுடைய பாட்டு, அது தேவானனுடைய பாட்டு. நான் பாட்டில் அது எழுதி கடன்னு எழுத ஆரம்பிச்சேன் டியூனுக்கு. எழுதி அவர் வந்தார், என்ன பாட்டு எழுதி முடிச்சிட்டாரா அண்ணன்? இல்லை எழுதி முடிச்சிட்டாருன்னு கொடுத்துட்டு. அவராக எழுதுனதாக? அவர் பல்லவி எழுதி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் நான் சரணெல்லாம் எழுதி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். கிரேட் கிரேட் கிரேட். ஸோ இப்படி எங்கள் அப்பாவுக்கு கோஸ்ட் ரைட்டராக எவ்வளவு இசையமைப்பாளர்கிட்ட லிரிக்கு நான் எழுதிட்டேன். சூப்பர். என்னடா பாட்டு இல்லை, நான் இன்னும் எழுதலை. இல்லை டாடி நான் இப்போ எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். என்ன பண்ணேன்? நான் எழுதிட்டேங்க, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்படியா, நல்லா இருந்ததா? ரைட், நல்லா விட்டுடு அப்படின்னு. என்ன என்கரேஜ்மெண்ட்டு. ஸோ அப்பாவுடைய பேரில் இந்த மாதிரி நிறைய இசையமைப்பாளர்களுக்கு நிறைய பக்தி பாடல்கள், அது இது, இப்போ எழுச்சி பாடல்கள், கொள்கை பாடல்கள், அரசியல் நேரங்கள், இந்த இது வரும் பாருங்கள், எலெக்ஷன் டைமில் ஒரு கட்சிகளுக்கு உண்டான பாடல்கள், ஃபோக் சாங்ஸு, இப்படி அவருடைய கோஸ்ட் ரைட்டராக அவர் பேரில் தான். செல்வராஜ் எழுதி கொடுப்பாரு, அவர் எழுதி நான் பாட்டில் எழுதி அடித்து தள்ளிடுறது. ஃபுல்லாக பேமெண்ட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு அப்பாட்ட கொண்டு போய் கொடுத்துருவேன் நான். அப்படி பார்ப்பார், ரெடி நான் எழுதவே இல்லைடா, நான் விட்டுட்டேடி, அவ்வளோதான், நீங்கள் எழுதிட்டீங்க, முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் கேட்பார், ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்ஷன்லாம் சொல்லுவார், இது இப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாடர்னாக போகலாம் நீ, இந்த மாதிரியான என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ ஒரு பக்கம் படிப்பு, ஒரு பக்கம் அது, அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த சூப்பர் எஸ்கே அவர்களுடைய சின்ன பூமியில் எஸ்கே ஃபிலிம்ஸ் ஆரம்பித்தாங்க. பப்பிலகரி மியூசிக்கு நான் பாட்டு நேராக போய் சொன்னேன், நான் பாட்டு எழுதுறேன்டா. அப்போ பரவாயில்ல, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், நீ எழுதுறேன், பெரிய வாய்ப்பு இது. இப்படி போயிட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் ராபர்ட் ராஷன் வந்து, எப்பா இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிச்சிடுறோம், இந்த படத்திற்கு பாடல்கள் இசை ரெண்டும் நீ தான், மியூசிக் டைரக்டர் நீ தான், லிரிக் ரைட்டர் நீ தான், அப்படி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். ஒரு பெரிய டாம்னு ஒரு ஷாக்கை, ஒரு இன்ப அதிர்ச்சியை தூக்கி போட்டாங்க. ஒரு குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி அந்த இளைய வயதில் அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை என்கிட்ட அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா தட் வாஸ் அ கிரேட் ஃபிலிம், ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய மகன் ஹீரோவாக நடிக்கிற படம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படமே அப்படி ஒரு வாய்ப்பு. பிரபு சார் ஹீரோ, ராம்கி ஹீரோ, செந்தாமரை வில்லன்னு, ராபர்ட் ராஷன் கேமராமேன் அண்ட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ ஒரு கேஆர்ன்ற ஒரு மிகப்பெரிய, அந்த நேரத்தில் மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரிலாம் படங்கள்லாம், ஒரு ஜாம்பவான் ப்ரொடியூசர் அதுக்கு ஃபைனான்ஸ் செய்யட்டும். மிகப்பெரிய ஒரு பெரிய டீம். அந்த மாதிரியான ஒரு டீம் எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கோ. ஏன்னா அந்த டியூன் கேசட்டெல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ செலவு பண்ணால், எவ்வளோ ரிச்சான ஆர்கெஸ்ட்ரா வேணால் போட்டுன்னு கேஆர் அவங்க சொல்லி, இதுக்கு என்ன வேணால் செலவு பண்ணலாம். ஏன்னா இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கு, ஏன்னா ஒரு கம்போசிங் கேசட்டை கேட்டுட்டு ஃபைனான்ஸ் பண்ண வந்துட்டார் இந்த படத்துக்கு. ஸோ இட் வாஸ் ஹேப்பனிங் லைக், அதாவது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய ஒரு அலை எழுந்த மாதிரி ஒரு விஷயம் அது. டக்கு 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 டக்குன்னு எல்லாமே பிரசாத் லேபில் 70 பேர் ஆர்கெஸ்ட்ரா. கேட்போம் சார். பூவே மெல்ல பேசு, உந்தன் காதல் சொல்லி பாடு. வாட் ஏ சாங். என்ன பட்டி தொட்டி கலக்கிய படம். பாட்டும் சரி, இந்த பாட்டு நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க, நீங்கள் மியூசிக் பண்ணியிருக்கீங்க. இந்த படம் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ண ஒரு யூத்ஃபுல் ஃபிலிம். ஒரு முதல் படம் வந்து ஒரு படம் சில்வர் ஜூப்ளி ஓடுறதுன்றது மிகப்பெரிய யாருக்கும் கிடைக்காது சார், கிடைக்காது. ஜெயச்சந்திரன் பாடுறாரு, யூ கான்ட் பிலீவ் இட். 70 பேர் ஆர்கெஸ்ட்ரா, 45 வயலின், கோரஸ், பியானோ, என்னென்னமோ ஒரு திருவிழா மாதிரி.
அந்த மாதிரி அதுவும் அந்த அந்த நேரத்தில் இருந்த காம்படிஷனு, ராஜா சாருடைய எங்கள் ஒரு பாட்டுக்காரனும் இந்த படமும் ஒரே நேரத்தில் ரிலீஸ். கண்டிப்பாக. ஸோ அது நான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தது. எங்கள் டைரக்டர் சொன்னார், ஏய் இளையராஜா சார் படம் எங்கள் ஒரு பாட்டுக்காரன் செண்பகமே அந்த பக்கம் ரிலீஸ் ஆகுது, எப்படிறாரு? இல்லை சார் நம்மளது ஜெயிக்கும் சார் அப்படின்னு. நான் நிஜமாடா உண்மையிலே ஜெயிக்கும் சார். எவ்வளோ நாள்ரா ஓடணும்? 100 நாள் கம்மியாலாம் ஓடாது சார், ஒரு 175 நாள் ஓடும் அப்படின்னு. நான் கிரேட் சார். த சேம் வே இட் வாஸ் ஹேப்பன் ஆக்சுவலி. அந்த படம் அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டு. அதனால் ஒரு 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 கதை விஷயத்துக்காக உள்ளே போன எனக்கு ஒரு ஒரு இசையமைப்பாளனாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு இவ்வளவு படங்கள் பண்ணுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருந்த அந்த படம் என் வாழ்வில் மறக்க முடியாத ஒரு 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 நிகழ்ச்சி. என்னென்னைக்குமே நான் ஒரு இளைஞர்களுக்கான ஒரு ஒரு தொடக்கம் அந்த மாதிரி என்றைக்குமே யாருக்குமே அமைஞ்சதில்லை. இன்றைக்கி அவ்வளோ கஷ்டம். ஏன்னா அது தட் வாஸ் ஒரு யூத்ஃபுல் ஃபிலிம். அது ரொம்ப ஒரு இளைஞர்களுக்கான ஒரு படம். நான் ரொம்ப சின்ன வயசில் எங்கள் டைரக்டர்லாம் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.